ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். கொல்லன் பட்டறையில் உறங்கிக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு பயங்கரமான கனவுகள் வரத் தொடங்கியிருந்தன. அதில் ஒரு கனவில் அவனையும் குந்தவை தேவியையும் நெருப்பில் யம கிங்கரர்கள் பிடித்து தள்ளுவதாகக் கண்டு ஐயோ வேண்டாம் என்று அவன் அலறிக்கொண்டு திமிரினான். கண்விழித்து எழுந்து உட்கார்ந்தான். கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது. ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. சச்ச, இனிமேல் எக்காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான். ரொம்ப நேரம் தூங்கி போயிட்டனா என்று கொல்லனை பார்த்து கேட்டான். அப்படி ரொம்ப நேரம் ஆகிவிடவில்லை அப்பனே, 2 ஜாமந்தான். அப்பனே, நீ கும்பகர்ணன் வம்சத்தில் வந்தவனோ? பட்டப்பகலில் இப்படி தூங்குகிறாயே, இரவிலே எப்படி தூங்க மாட்டாய் என்றான் கொல்லன். கடவுளே, 2 ஜாம நேரமா தூங்கிவிட்டேன். குதிரை குழம்புக்கு கவசம் செய்தாகிவிட்டதா? இனிமேல்தான் செய்ய வேண்டும். ஆனால் உன்னைப் போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன்? நீ குதிரையையே பறிகொடுத்து விடுவாய், இன்னும் உன்னையே கூட பறிகொடுத்து விடுவாய். வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது. எழுந்து ஓடிப்போய் வாசப்பக்கம் பார்த்தான். குதிரையை நிறுத்திய இடத்தில் அதை காணோம். ஐயோ, குதிரை எங்கே என்று இரைச்சல் போட்டுக்கொண்டே உடைவாளின் பிடியில் கை வைத்தான். பயப்படாதே, உன் குதிரை பத்திரமாயிருக்கிறது. கொல்லைப்புறத்தில் போய்ப்பார். வந்தியத்தேவன் கொல்லைப்புறம் சென்று பார்த்தான். அங்கே 3 பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. கொல்லன் உலைக்களம் ஊதிய சிறுபிள்ளை அதன் வாயில் புல் கொடுத்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது. ஐயா, இங்கே கொஞ்சம் உங்க குதிரையை பார்த்துக்குங்க, இதனோட குழம்புகளுக்கு அளவெடுக்கணும் என்றான் பையன். வந்தியத்தேவன் குதிரை அருகில் சென்று அதை தடவி கொடுத்து கொண்டு நின்றான். பையன் குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்தான். இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். நான் தான் கட்டினேன். எதற்காக? அப்பா கட்ட சொன்னாரு. அது எதற்காக? இந்த ஊர் வழியா சற்று முன்னால பெரிய பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் போனாங்க. குதிரையை வாசல்ல பார்த்திருந்தா கட்டாயம் கொண்டு போயிருப்பாங்க. வந்தியத்தேவனுக்கு பழைய ஞாபகம், திருநாராயணபுரத்து ஞாபகம் வந்தது. தான் செய்த தவறை எண்ணி வெட்கம் அடைந்தான். கொல்லனிடமும் அவன் மகனிடமும் மனத்திற்குள் நன்றி உணர்ச்சி கொண்டான். குதிரையின் குழம்புக்கு அளவெடுத்துக் கொண்டதும் இருவரும் முலைக்களத்துக்குள் வந்தார்கள். கொல்லன் இரும்பு துண்டை எடுத்து குழம்பைப் போல வளைத்து வேலை செய்யத் தொடங்கினான். என் குதிரையை காப்பாற்றிக் கொடுத்தீரே, அதற்காக மிக்க வந்தனம் என்றான் வல்லவரையன். என்னை தேடி வருகிறவர்களுடைய உடைமையை நான் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டுமல்லவா? அது என் கடமை. பழுவேட்டரையர் பரிவாரம் இந்த பக்கம் போய் எத்தனை நேரம் இருக்கும்? 2 நாழிகைக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிக் கொண்டிருந்தாயே, அதை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் தான் தூங்கிப் போய்விட்டேன். இத்தனை நேரம் நீர் வீணாக்கி விட்டீரே. அவர்கள் போன பிற்பாடாவது வேலையை உடனே ஆரம்பித்திருக்கலாமே. எப்படி ஆரம்பிப்பது? அவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு யாருக்கு வேலை செய்ய மனம் வரும்? உனக்காக மனத்தை திடப்படுத்திக் கொண்டு இதை நான் செய்கிறேன். எங்கிருந்து அப்பனே நீ வருகிறாய்? அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வந்தியத்தேவன், இலங்கையிலிருந்து வருகிறேன் என்றான். கொல்லன் அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்தான். பிறகு குரலை தாழ்த்திக் கொண்டு, இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா என்றான். உண்மையே சொல்லுவதென்று சற்று முன் சங்கல்பம் செய்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், பார்த்தேன் என்றான். கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்? இன்று காலையில் பார்த்தேன். கொல்லன் வந்தியத்தேவனை கோபமாய் நோக்கினான். விளையாடுகிறாயா தம்பி? இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன். இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்லுவாய் போலிருக்கிறதே. ஓ, கேட்டால் சொல்வேன். இளவரசர் எங்கே இருக்கிறார்? சொல் பார்க்கலாம். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார். அப்பனே,
நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னைப் போல கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை. வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் சிரித்துக் கொண்டான். புனைந்து கூறும் பொய்யை நம்புவதற்கு எல்லோரும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். உண்மையைச் சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். இது நமது ஜாதக விசேஷம் போலும். தம்பி, நீ இலங்கையிலிருந்து எப்போது புறப்பட்டாய்? 4 நாளைக்கு முன்னால். அதனால் தான் உனக்கு செய்தி தெரியவில்லை. என்ன செய்தி ஐயா? பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்திதான். வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு திடுக்கிடுவது போல பாசாங்கு செய்தான். ஐயோ, அப்படியா? யார் சொன்னார்கள்? நேற்று முதல் இங்கெல்லாம் அப்படி பேச்சாயிருந்தது. இன்றைக்கு பழுவேட்டரையர் இவ்வழியாக போனபோது ஊர்த்தலைவர்கள் அவரை கேட்டார்கள். அந்த செய்தி உண்மைதான் என்று பழுவேட்டரையர் கூறினார். அந்த படுபாவியின் தலையில் இடிவிழவில்லையே. ஏன் இந்த கிழவரை வைகிறாய்? அவராலே தானே இது நடந்திருக்கிறது. ஏதோ சூழ்ச்சி செய்து இளவரசரை அவரே கடலில் மூழ்கடித்து விட்டார் என்று ஊரார் சொல்லுகிறார்கள். அதனால் அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த உபசாரங்களையும் நிறுத்திவிட்டார்கள். இளவரசர் மீது இந்த ஊருக்கு அவ்வளவு பிரியமா? கேட்க வேண்டுமா? ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் இப்போது கண்ணீரும் கம்பலையுமாயிருக்கிறார்கள். இந்த ஊரார் மட்டும் என்ன, சோழ நாடு முழுவதும் ஓலமிட்டு அழப்போகிறது. பழுவேட்டரையர்களை சபிக்கப் போகிறது. ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்டு என்ன பாடுபடுவாரோ தெரியாது. இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்குமோ? சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றி வருகிறதே, அதற்கு ஏதேனும் நடந்துதானே தீர வேண்டும். நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவா இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணிப் பார்த்தான். தான் கூறியதை இந்த கொல்லன் நம்பாமல் இருந்ததே நல்லதாய்ப் போயிற்று. தான் இனிமேல் பொய் சொல்லாவிட்டாலும் இளவரசரை பற்றிய உண்மையைச் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இளைய பிராட்டி ஏதோ முக்கிய காரணத்திற்காகத்தானே அவரை சூடாமணி விகாரத்தில் இருக்கச் சொல்லியிருக்கிறார். இளவரசரியைக் கண்டு பேசிய பிறகு அவர் சொல்லும் யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும். தம்பி, என்ன யோசிக்கிற என்றான் கொல்லன். நடுக்கடலில் சுடற்காற்றில் நானும் அகப்பட்டு கொண்டேன். கடவுள் அருளால் நான் தப்பி பிழைத்ததை நினைத்துப் பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடவுள் அருள் என்பது ஒன்று இருக்கிறதா என்ன? பெரியவரே, அதென்ன அப்படி சொல்லுகிறீர்? கடவுள் அருள் இருப்பதாக ஒன்று இருந்தால் பழுவேட்டரையர்களின் அக்கிரமங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்குமா? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இருப்பாரா? பெரியவரே, பழுவேட்டரையர் அதிகாரத்தில் உள்ளவர்கள். அவர்களைப் பற்றி இப்படியெல்லாம் பேசலாமா? யார் காதலாவது விழுந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்கள். என்னை விட நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நானாவது விழித்து கொண்டிருக்கும் போது பேசுகிறேன். நீ தூக்கத்தில் உளறுகிறாய். ஐயோ, என்ன உளறினேன்? பழுவேட்டரையர்களை யமதூதர்கள் என்று சொன்னாய். பழுவூர் இளையராணியை பெண் பேய் என்று சொன்னாய். நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் என்னை தவிர வேறு யார் காதிலாவது விழுந்தால் உன் கதி என்ன? நீ அப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிற சமயத்திலேதான் அந்த சாலை வழியாக பழுவேட்டரையர்களின் பரிவாரங்கள் போயின. எனக்கு ரொம்ப திகிலாய்ப் போய்விட்டது. நீர் என்ன செய்தீர்? வாசற்பக்கம் போய் நின்று இந்த உலைக்களத்தின் கதவையும் சாத்திக் கொண்டேன். அதற்கு முன்னால் உன் குதிரையை கொல்லைப்புறம் கொண்டு போய் கட்டியாயிற்று. தூக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது உளறினேனோ? உளறலுக்கு குறைவே இல்லை. ஐயோ, என்ன உளறினேன்? நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாய். அவர் பழுவேட்டரையர் கட்டளையின்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய். தம்பி, பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை. வந்தியத்தேவன் வெட்கித் தலைகுனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுச்சிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதி அடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும். அல்லது மனித சஞ்சாரம் இல்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல வந்தியத்தேவன்கிற வானர்குல வீர வாலிபன் தனது எதிர்காலத்தை குறித்து கண்டு வந்தது ஒரே கனவுதான். ஆனா அதிக துடிப்புடன் செயல்படும் அவன் கண்ட கனவுகளை நெடுகிலும் காட்டி அதிவேக மனசுக்கும் கனவுக்கும் உள்ள தொடர்பை உணர்த்துறார் ஆசிரியர். கடம்பூர்ல குறவை கூத்து, வெறியாட்டு, பெருந்தர விருந்து இதுக்கெல்லாம் அப்புறம் நரிகள், நாய்கள், வெட்டறிவாளி எந்தின பூசாரி, ஆண்டாள் பாசுரம் பாடும் பெண்கள், கனவையும் நனவையும் பிணைச்ச ஆழ்வார்க்கடியான் தலை, திடுக்கிட்டு எழுந்திருந்தான் வந்தியத்தேவன். இந்த கனவு எல்லாத்தையும் விட தலை சுத்த வைக்குது கீழே நடந்த சதி கூட்டம். தஞ்சாவூர் சேந்தன் முதன் வீட்டுல பாம்பு கனவு. பகல்ல நந்தினியை சந்திச்சான் அல்லவா, அதனுடைய தாக்கம். மறுநாள் கோட்டை தளபதியின் ஆட்களை ஏமாத்திட்டு ஒரு சந்தில குட்டி தூக்கம், கோழி தூக்கம்னு சொல்லலாம். கனவு இல்ல, ஆனா சுறுசுறுப்பாயிடலாம். லதா மண்டபத்துல கற்பனை கரபுரண்டு ஓடிச்சே. பழையாறைக்கு வர வழியில பாழ் மண்டபம். ஆந்தை குரல் ஒன்ற ரவிதாசன் தூக்கத்தை கெடுத்தான். ஆனா எதிர்பாராத எச்சரிக்கை வந்தது. கோடிக்கரையில பூங்குழலியின் விடுக் பேச்சில ஒளிஞ்சிருந்த நம்பிக்கை அசட்டு கனவா வெளிப்பட்டுச்சு. மாதோட்டத்துல சந்தேகப்பட்டு காவல்ல வச்சிருந்தாங்க. கனவுல இளைய பாராட்டியின் பரிவு. அனுராதபுரத்துல மனக்குழப்பங்களை எல்லாம் வெளித்தள்ளுற கலவை கனவு. இப்ப கொல்லுப்பற்றையில நரகத்தை சொர்க்கமாக்குற குந்தவை, நரகத்தையே சொர்க்கம்னு நம்ப வச்சு தீயில தள்ள பாக்குற நந்தினி. உலைக்களத்தின் கதவே மூட வச்ச பெரிய கனவு. பொய்ங்கிற சொல்ல ஒருபோதும் இழிவாக பேச மாட்டான் வந்தியத்தேவன். நேர்களுக்கு நினைவு இருக்கும், 4 வரி பாடல்ல இத்தனை பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக்க முன் வர மாட்டார்னு சக்கரவர்த்தி சொன்ன போது, பிரபு அப்படி ஒரேடியா பொய்ன்னு தள்ளிவிடக்கூடாது. இல்லாத விஷயத்த சாதாரண மக்கள் சொன்னா அது பொய்யும்போம். ராஜாங்க நிர்வாகத்துல அதுக்கு பேரு ராஜதந்திர சாணக்கியம். கவிஞர்கள் சொன்னா கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் ஓமைன்னு விளக்கினான் அல்லவா. ஓடைக்கரையில பூங்குழலி உன்னை போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லைன்னு பாராட்டின போது, பொய்ன்னு சொல்லாத, கற்பனா சக்தின்னு சொல்லுன்னு திருத்தினான் அல்லவா. கொல்லுப்பற்றையில ஒரு முன்னேற்றம். பொய் சொல்லாட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இந்த முடிவுக்கு வந்துட்டான். இது எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் பார்க்கலாம். கீற்று கொட்டகை, இதற்கான விளக்கம் கிடுகு கொட்டகை கீற்று கொட்டகையாகி பேச்சு வழக்குல கீத்து கொட்டகை கொட்டாயின்னு ஆயிடுச்சு. கிடுகு என்றால் முடைந்த ஓலை கீற்று. பனை அல்லது தென்னை ஓலையால் முடையப்பட்ட கீற்றாலை ஆன கூரையை உடைய அமைப்பு. பெரும்பாலும் தற்காலிக தேவைக்காக அமைப்பாங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.